ஜெஃப்னாபுடி நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொலி என்ன அமைய போகுதுன்னு சொன்னால், அண்மையில் உங்களுக்கு தெரியும், பிரதேச சபை ஒன்றில் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிரான தீர்மானம் முன்னெடுக்கப்பட்டது. அதாவது அவருடைய காணி கைவிடப்பட்ட நிலையில் இருப்பதாகவும் அதுக்குள்ளே பாம்புகள் வருவதால் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் ஒரு முறைப்பாடு முன்வைக்கப்பட்டு அதுக்குரிய ஆக்ஷனாக, அதாவது தீர்வாக அங்கே சிவப்பு நோட்டீஸ் ஒட்டுறதாக முடிவெடுக்கப்பட்டது. அதோடப்பான தவிசாளர்கிட்ட காணொலியை நான் இதோடு நினைக்கிறேன். அதுவும் மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் ஒரு முக்கியமான சம்பவம் இடம்பெற்று, அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினருடைய பேராளர் மாநாடு முதல் முறையாக இடம்பெற்றது. அதில் கலந்து கொண்ட ஜனநாயக போராளிகள் கட்சி, அதாவது முன்னாள் போராளிகள் கட்சியினுடைய தலைவர் ஒரு விடயத்தை சொல்லியிருப்பார். முன்னாள் போராளிகள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், அவர்கள் அரசியல் மேம்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கூற்றை முன் வச்சிருந்தவர். அதோடப்பான காணொலியும் கிடைக்கப்பட்டிருக்கு. அதையும் இந்த காணொலி நினைக்கிறேன், பாருங்கள். பாம்பே கொண்டு வந்து காட்டினமா செத்த பாம்பு வேலியோ இப்படி பத்தியோண்ட வேலியோ மூன்று குடும்பத்துக்கு இது பாம்பு போகுதாங்க. இல்ல அது உண்மையா? பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அந்த காணி தானா? உறுதிப்படுத்தப்பட்ட காணியா? அப்ப பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாக்கு நாங்கள் கடிதத்தை போட்டு விடுவோம். கடிதத்தை போடுவோம். அவர் தான் எடுக்க, பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தான் எடுக்க வழக்க போடுன்றார். பாராளுமன்ற உறுப்பினர் அது மற்ற ஒரு விஷயம், அது பாராளுமன்ற உறுப்பினருடைய காணியான்னு முதல் பார்க்கணும். அதை உறுதிப்படுத்துங்க. அது அப்படி செய்தால் அது உண்மையாக பிள்ளைதான். ஏனென்றால் பாராளுமன்ற உறுப்பினர் மக்களுக்காக நிறைய விஷயத்தை கலைக்கிறார். டிசிசி மீட்டிங்ல எல்லாம் பாதினியை வேண்டா உடனே வழக்க போடு ஒரு டாக்டர் கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறார். ஆனால் படிக்கிறது தேவாரம் முடிக்கிறது கோயில இருக்கிறாரு. அப்ப அது உண்மையா இருந்தா அதுக்கு நாங்க ஒன்னு ரெட் நோட்டு சொட்டி விடுவோம். கொண்டு வாங்க, அதை சொல்லுவோம். ரெட் நோட்டு சொட்டி விடுவோம் காணிய. அந்த காணிக்கு எந்த காணின்னு சொல்லுங்க, நாங்க ஒரு ரெட் நோட் சொட்டி விடுவோம். அதான் நான் ஒட்டி விடுறேன், ரெட் நோட்டு சொட்டி விடுறேன் நாளைக்கு. திங்கக்கிழமை அதுக்கு நோட்டீஸ் சார் ஒட்டி விடுறேன். திங்கக்கிழமை நோட்டீஸ் ஒட்டி விடுறேன். சரி, இதில் நாங்கள் ஒரு விடயத்தை சரியாக சிந்திக்கணும். அந்த காணியில் 4 மாடி கட்டடம் கட்டப்படுது இருந்தால் அந்த காணி யாருடையது என்றுதான் அதன் அடிப்படை. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவாக இருக்கிறதுனால நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாண்ட சகோதரத்தில் காணின்றதுக்காக அதுக்கு ஸ்பெஷல் நடைமுறை எடுக்க முடியாது. அதே நேரத்தில் அவருடைய ஒரு சகோதரத்தினுடைய காணியை ராமநாதன் அர்ச்சுனாவோடு கொண்டு வந்து முடிச்சு போடவும் முடியாது. ஆகவே அந்த அடிப்படையில் என்னை பொறுத்தவரைக்கும் அது யாருடைய காணியோ அவர்களுக்கான பெர்மிஷன்களை அணுக சொல்லி இருக்கிறோம். அப்போ அந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஆகவே இது நாங்கள் அவற்ற காணியாக தான் நாங்கள் அதில் பார்க்கப்பட வேண்டிய விஷயம். ஆகவே இவருடைய சட்டவிரோதமான ஒரு செயலுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நாங்கள் அதில் கோர்த்து விடுவது எனக்கு நியாயமாக படவில்லை. அதுபோல் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் காணியிலிருந்து பாம்புகளோட விஷ ஜந்துகள் வெளியே மக்களுக்கு ஆபத்து ஏற்படுத்துவதாக சபையில் சுட்டி காட்டப்பட்டது. இது தொடர்பாக தாங்கள் என்ன கூறுவது? இது இன்றைக்கு தான் இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. அந்த வட்டாரத்தினுடைய உறுப்பினர் அதனால் பாதிக்கப்பட்டவர் இன்றைக்கு தான் அந்த சபையில் எனக்கு இதுக்கு முன்னர் தொலைபேசியில் இல்லை நேரடியாக இருக்கிற பொழுதோ அது சொல்லவில்லை. இன்றைக்கு தான் அந்த குற்றச்சாட்டை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அவை பற்றைகள் வளருகிற காணிகள், மக்கள் வாழ்வதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் இல்லாத சூழலை பற்றைகள் வெறுங்காணிகள் கண்டிப்பாக துப்புரவு செய்து வைத்திருக்கணும். ஏனென்றால் இதில் பல பாம்பு மட்டுமல்ல, மழை காலத்தில் டெங்கு பிரச்சனை, அதுபோல் பாதினியங்கள் படர்வதனால சுவாசத்துக்கான பிரச்சனை. இன்றைக்கு பற்றை காணிகளாக இருப்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அவை அடையாளப்படுத்தப்படுகின்ற அந்த காணிகளுக்கு நாங்கள் உடனடியாக அதுக்குரிய ஒரு ரெட் நோட்டீஸை அனுப்பி அங்கே ஒட்டி அதை இயலுமான அளவுக்கு செய்ய பார்க்குறோம், செய்விக்கிறோம்.
சிந்திக்கிறோம். சில பேர் அந்த காணியே யாரென்று தெரியாதவர்கள் அங்கே அந்த காணி பக்கம் வராதவர்களுடைய காணி தான் அப்படியே இருக்கிறது. இது பாராளுமன்ற உறுப்பினருடைய காணியா என்பதை நான் அவரிடம் தெளிவாக கேட்டிருந்தேன். பாராளுமன்ற உறுப்பினருடைய காணிதான் என்றால் உண்மையாக இது ஒரு முன்னுதாரணத்துக்கு மிக பிழையான விஷயம். ஏனென்றால் மக்கள் நலனை பற்றி அதிகமாக சிந்திப்பவர், மக்கள் நலனை பற்றி அதிகமாக சிந்திக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். இதுவரைக்கும் அரசியல் பாராளுமன்றம் என்றால் என்னென்று மக்களுக்கு தெரியாது, நான் தான் போய் மக்களுக்கு அதை தெரியப்படுத்தியதாக மார்பு தட்டி பொழுகிற ஒரு உறுப்பினர். அப்படி உறுப்பினர் அதில் கடந்த டிசிசி மீட்டிங்கில் டிசிசி கூட்டத்தில் டாக்டர் கேதீஸ்வரனை பாதினியம் தொடர்பாக இத்தனை பேருக்கு வழக்கு போட்டீர்கள், இத்தனை பேருக்கு வழக்கு போட்டீர்கள் என்று கழுத்தில் இறுக்கி பிடிச்சதை நான் பார்த்து கொண்டு இருந்தேன். ஆனால் படிக்கிற ஊருக்கு பண்ணே உனக்கடி எனக்கு இல்லையடி கண்ணேன்னு சொல்ல முடியாத. அங்கே நாங்கள் அதை சொன்னால் அந்த சமூக அக்கறை உடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் தன்னுடைய காணி என்ன நிலையில் இருக்கிறது என்பதை அவர் நிச்சயமாக பார்க்க வேண்டும். முதல்ல தன்னை சுத்தம் செய்து கொண்டுதான் அடுத்தவருடைய சுத்தத்தை பற்றி நாங்கள் போகணும். ஆகவே இந்த நிலையில் அது பாராளுமன்ற உறுப்பினருடைய காணியாக உண்மையாக இருக்குமாக இருந்தால் அது அவருடைய மிகப்பெரிய அது ஒரு பிழையான விஷயம். நாங்கள் திங்கட்கிழமையே நாங்கள் அதுக்கான நோட்டீஸை கொண்டு போய் நாங்கள் விட்டத்தான் போகிறோம். ஆனால் நான் நினைக்கிறேன் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ஒவ்வொரு டிசிசி மீட்டிங், சாதாரணமாக நடக்கக்கூடிய டிசிசி மீட்டிங்லேயே ஏதோ பெரிய அளவில் எல்லாம் செய்து முடித்து விடுவதாக சொல்லுகிறார். ஆனால் என்ன இதுன்னு தெரியாது. இப்போ கூட நீங்கள் கடந்த சண்டிலிப்பாயில் நடந்த டிசிசி மீட்டிங்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்கள். டிசிசி மீட்டிங்கில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்து ஏதோ எல்லாம் செய்து முடிஞ்ச மாதிரிக்கு காட்டிக்கொண்டு எல்லாம் நடந்தது, பிரச்சனைகளோடு முடிஞ்சது, அது போகட்டும். ஆனால் அங்கே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டென்றால் மானிப்பானுடைய செல்லமுத்து பிளே கிரவுண்ட், செல்லமுத்து பிளே கிரவுண்டுக்கு நடுவால் ஒரு 200 மீட்டர் பழைய காலத்து பாதை ஆடிடின பாதை இருந்தது. நாங்கள் அதுக்கு பதிலாக சுற்றுவட்டமாக பாதை ஒன்றை கொடுத்து ரோட்டும் போட்டு கொடுத்து, ஆகவே அந்த ஒரு வீதியை அந்த விளையாட்டு மைதானத்தை ஒன்றாக்குவது என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த கோரிக்கைக்கு பாராளுமன்ற உறுப்பினரும் செவிசாய்த்து அதை அன்றைக்கு கூட்டம் நடத்தினதும் அவர் தான். ஆகவே அவர் அதை பெரிதாக பற்றி அதுக்கு எதிர்த்தவர்களை பேசி இது உண்டாக்குறது தான் தீர்மானம், ஏகமனதான தீர்மானம் என்று அந்த இடத்துல சொல்ல பண்ணி நான் பார்க்குறேன். நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இதாக இருந்தவர் டிசிசி குழு தலைவரும் தலையாட்டினதை நான் பார்த்தது, என்ற கண்ணால் பார்த்தேன். நான் ஓமண்டு ஏகமனதான தீர்மானம் என்று நிறைவேற்றப்பட்டு அது அங்கே இருந்த எல்லாரும் கையும் தட்டி, பாராளுமன்ற உறுப்பினர் கையும் தட்டி நிறைவேற்றினதை நான் பார்த்தேன். ஏகமனதான தீர்மானம் என்று நிறைவேற்றப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய 90 லட்சம் ரூபாய் நிதியை செல்லமுத்து பிளே கிரவுண்டுக்கு நான் செலவு செய்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த அறிக்கையை நாங்கள் மிக வேகமாக எதிர்பார்த்திருந்தோம். அந்த அறிக்கை வந்த உடனேயே நாங்கள் அதை மூடி அடைத்து விட்டு அதை உண்டாக்குவதற்கு. ஆனால் பெரிய ஏமாற்றம் தான் எனக்கு கிடைத்திருக்கு. அந்த அறிக்கையில் எப்படி இருக்கிறது என்றால் செல்லமுத்து விளையாட்டு மைதானத்தை ஒன்றாக்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா குறிப்பிட்டார். ஆனால் டிசிசி குழு தலைவர் அது பற்றி எந்த கருத்தும் தெரிவிக்காமல் அதோட முடிஞ்சது. ஆகவே அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குது. இதுக்கெல்லாம் இந்த விடயங்களுக்கெல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா என்ன சொல்ல போகிறாருன்னு எனக்கு தெரியாது. அது போட்டும், இதுதான் நடக்கிறது. எல்லாவற்றையும் பெரிதாக காட்டி அந்த நேரத்தில் தன்னை ஒருவராக காட்டிவிட்டு போகிறார். இப்போ எந்த செயற்பாட்டில் இல்லை. உண்மையாக பாதினியங்கள் பற்றைகள் வழக்கு போடுன்னு சொல்லுகிற ஒரு சமூக அக்கறை உடைய ஒரு உறுப்பினர் தன்னுடைய காணியை தன்னை சூழ இருக்கிற மக்கள் சுவாத்தியமாக வாழ்கிறதுக்கு துப்பராக வைத்திருக்க வேண்டிய அவசியம் ஆனது. ஆகவே அவர்களுடைய காணி பற்றைக்காடாக இருப்பது என்பது அது யார் செய்தாலும் சட்டம் தான், குற்றம் தான். ஆகவே நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா என்பதற்காக அதில் பாரபட்சம் காட்டப் போவதில்லை. நாங்கள் உடனடியாக அதுக்கான ரெட் நோட்டீஸை ஒட்டி நாங்கள் அதுக்கான அறிவுறுத்தலை விட போகிறோம். நன்றி. இந்த 3 வருடங்களுக்குள்ளே நாங்கள் 3 மிக முக்கியமான தேரர்களை சந்தித்திருக்கின்றோம். குறிப்பாக நாங்கள் முதலாவதாக சந்தித்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தல், இரண்டாவதாக நாங்கள் சந்தித்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல், மூன்றாவதாக நாங்கள் சந்தித்த தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல். நாங்கள் ஒரு குறுகிய காலத்திலே, ஒரு 3 வருட காலத்திலே இந்த கூட்டணி செயற்பட்டு கொண்டிருந்தாலும், ஆனால் அந்த 3 தேர்தலிலுமே நாங்கள் மற்றைய கட்சிகளோடு ஒப்பிடுகையிலே நாங்கள் முன்னணியிலே தான் நிற்கின்றோம் என்று நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால்
இங்கே 2 பாரம்பரிய கட்சிகள் இருக்கின்றது. ஒன்று இலங்கை தமிழரசு கட்சி, இரண்டாவது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ். அவர்களோடு ஒப்பிடுகையிலே இந்த கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே எங்களுக்கு தமிழரசு கட்சிக்கு அடுத்தபடியான நிலையிலே நாங்கள் எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இருக்கின்றது வடக்கு கிழக்கிலே. ஆகவே நாங்கள் இந்த இடத்திலே இந்த 3 வருட காலத்திலே எங்களுடைய 5 கட்சியினுடைய உறுப்பினர்களும் அவர்களுடைய உழைப்பின் பயனாகவே இந்த வெற்றிகள் கிடைத்தது என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொண்டு, எனக்கு தந்த தலைப்பு என்பது இந்த முன்னாள் போராளிகள் சமூகத்திலே அவர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் அவர்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள், அதற்கு எந்த வகையில் அவர்கள் முகம் கொடுக்கின்றார்கள், அவர்களுடைய எதிர்கால அரசியல் நிலைப்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது, அவர்களை எவ்வாறு இந்த அரசியலுக்குள்ளே கொண்டு வந்து அவர்களுக்கான அந்த அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுப்பது என்பது தொடர்பான ஒரு தலைப்பைத்தான் எனக்கு தந்திருக்கின்றார்கள். ஆகவே அது சம்பந்தமாகத்தான் நான் கதைக்க போகின்றேன். இந்த முன்னாள் போராளிகள் என்பவர்கள் இங்கே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலே இருக்கின்ற 5 போராட்ட இயக்கங்கள் இருக்கின்றார்கள். இந்த 5 போராட்ட இயக்கங்களுடைய இருந்தவர்கள் முன்னாள் போராளிகள் தான். ஆனாலும் இந்த இயக்கங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய இயக்கமாக, மிகப்பெரிய ஒரு பலங்கொண்ட ஒரு அமைப்பாக, மிக அதிகூடிய தொகை கொண்ட ஒரு போராளிகள் இயக்கமாக இருந்தது எங்களுடைய தமிழ விடுதலை புலிகள் இயக்கம் என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த 2009ஆம் ஆண்டு இந்த யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் 12,000க்கு மேற்பட்ட இந்த முன்னாள் போராளிகள் இலங்கை இராணுவம் சரணடைந்து அதன் பின்னர் புனர்வாழ் அளிக்கப்பட்டு அதன் பின்னர் சமூகமயப்படுத்தப்பட்டு இந்த சமூகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் நாளுக்கு நாள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் என்பது ஏராளம். இந்த முன்னாள் போராளிகளை பொறுத்தவரையிலே பலர் முன்பு திருமணம் செய்தவர்கள், பலர் திருமணம் செய்யாமல் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டதன் பின்பு வந்து திருமணம் செய்து குடும்பமாக இருக்கின்றவர்கள். அதே போன்று பலர் திருமணம் செய்யாமல் இருக்கின்றார்கள். பல பெண் போராளிகள் இருக்கின்றார்கள். பல அங்கவீனமான போராளிகள் இருக்கின்றார்கள். இவ்வாறு இந்த முன்னாள் போராளிகளை நாங்கள் வகைப்படுத்தி கொண்டே போகலாம். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய தேவைப்பாடு என்பது இங்கே அதிகமாக இருக்கின்றது. இந்த தேவைப்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டனவா என்றால் முழுமையாக பூர்த்தி செய்யப்படவில்லை என்றுதான் கூற வேண்டும். பல்வேறு வட்ட தொண்டர் நிறுவனங்கள், அரசாங்கத்தினூடாக, புலம்பெயர்ந்த சமூகங்களினூடாக இவ்வாறு பல்வேறுபட்ட உதவி திட்டங்கள் அவர்களுக்கு சென்றடைந்தாலும் அது பரிபூர்ணமாக நிறைவு செய்யப்பட்டதா என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. அதற்கு உண்மையான காரணம் என்னவென்று சொன்னால் உண்மையிலேயே இந்த போராளிகளுக்கான ஒரு அரசியல் அங்கீகாரம் இல்லை என்பதுதான் என்னை பொறுத்தவரையிலே முதலாவது காரணம். இன்று ஒரு போராளிக்கு ஒரு
பிரச்சனை என்று சொன்னால் இன்றும் கூட அவர்கள் இந்த ஸ்ரீலங்காவினுடைய புலனாய்வாளர்களால் கண்காணிக்கப்படுவதும் அவர்களை பின்தொடர்வதும் இவ்வாறு பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு அவர்கள் முகம் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய தேவைகளை அவர்கள் யாரிடம் போய் கூறுவது? இவ்வாறு அவர்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நாளாந்தம் முகம் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமாக இருந்தால் உண்மையிலேயே இந்த போராளிகள் அரசியல் மயப்படுத்தப்பட வேண்டும். போராளிகளுக்கான அரசியல் அங்கீகாரம் கிடைக்கப்பெற வேண்டும். அதன் ஊடாகத்தான் இதற்கான நிரந்தர பிரச்சனைகளை தீர்வு காணலாம் என்று நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். சித்தார்த்தன் அண்ணவர்கள் என்னிடம் சில நேரம் கேட்பார், என்ன வேந்தன் இந்த புலனாய்வாளர்கள் உங்களை சுற்றி சுற்றி இப்போவும் திடீனமோண்டு கேட்பார். நான் என்ன ஓவனே சில திடீனம் தான் கூடுதலாக தெரிஞ்சவன் தான் இருக்கணும்ண்டு அவர் சொன்னார். தாங்களும் அந்த ஜனநாயக வழிக்கு இப்போ 2009க்கு பின்னர் தான் நாங்கள் இந்த ஜனநாயக வழி அரசியலுக்குள் வந்திருக்கின்றோம். ஆனால் அவர்கள் 87ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு பின்னர் அந்த ஜனநாயக வழி அரசியலுக்குள்ளே நுழைந்தவர்கள். இங்கே இருக்கின்ற ஏனைய இயக்கங்களை சேர்ந்த தலைவர்கள் தாங்கள் எம்பி ஆகும் வரையும் இப்படித்தான் திரிஞ்சவையாம். தங்களுக்கு பின்னாலேயும் தாங்கள் ஒரு அரசியல் அங்கீகாரம் கிடைத்த பிறகு எங்கண்ட போராளிகளுக்கு பின்னால் வாரையில் கொஞ்சம் பயப்படுவினோம், அல்லது எங்கண்ட போராளிகளுக்கு பின்னால் இப்படி திரிகிறேல அது அப்படியே படிப்படியாக குறைஞ்சி இப்போ வாரதே இல்லைன்ற கட்டத்துக்கு வந்துட்டோம். ஆகவே உங்களுக்கும் ஒரு கொஞ்சம் காலம் இருக்குது, இப்படி தான் திரிவினோம், இன்னொரு 10 வருஷம் போக அதுவும் அவைக்கு சளிப்படைஞ்சது. நீங்கள் ஒரு நிலைக்கு வந்துருவியலாக இருந்தால் நிச்சயமாக இந்த நிலை உங்களுக்கு ஏற்படாது என்று கூறினார். இங்கே நான் சொல்லப்படுகின்ற செய்தி என்னென்று சொன்னால், வடக்கு கிழக்கிலே அதிகமாக இருக்கின்ற போராளிகள் எங்களுடைய விடுதலை புலிகள் அமைப்பை சார்ந்தவர்கள். அவர்கள் 10, 100 அல்ல, ஆயிரக்கணக்கானோர் வாழ்கின்றார்கள். ஆனால் அந்த ஆயிரக்கணக்கான முன்னாள் போராளிகளுக்கான ஒரு அரசியல் அங்கீகாரத்தை கொடுப்பதற்கு இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கின்றது. அந்த நேரத்திலே எங்களுடைய கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் செல்லம் அடைக்கல்நாதன் அவர்களும் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உருவாக்கத்தின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே ஜனநாயக போராளிகள் கட்சி ஒரு இணை கட்சியாகவும் செயற்பட்டு கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் என்னை கூப்பிட்டு கதைத்தார். இப்படியே இருக்க முடியாது, நாங்கள் தமிழரசு கட்சி அந்த நேரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கினான்னு ஒரு தனி கட்சி போக்கிலே அவர்கள் அதிகாரத்தை கொண்டு போகின்றார்கள். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்களும் தொடர்ச்சியாக இப்படியாக இருக்க முடியாது. நீங்கள் வளர வேண்டும், உங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். ஆகவே நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து நீங்கள் ஒரு கட்சியாக இந்த கூட்டணியில் இணைந்து உங்களுக்கான அந்த அதிகாரங்களை பெற வேண்டும் என்று என்னுடன் கதைத்து எங்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்தார். அந்த வகையிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி போராளிகளுக்கான ஒரு அரசியல் அங்கீகாரத்துக்காக எங்களுடைய கதவுகள் எப்பவுமே திறந்துதான் இருக்கின்றது என்பதை இந்த போராளிகளுக்கு ஒரு அறைகூறலாக நான் விடுக்கின்றேன். ஆகவே இது நான் மட்டும் இந்த இடத்திலே பேசினால் மட்டும் போதாது. ஏனென்று சொன்னால் பல போராளிகள் பல கட்சிகளுக்கு பின்னே நிற்கின்றார்கள், தொண்டர்களாக நிற்கின்றார்கள், நோட்டீஸ் ஒட்டுவதற்காக நிற்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய தங்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் என்பதை பற்றி சிந்திப்பது கிடையாது.
ஆகவே ஒவ்வொரு போராளிகளும் இந்த விடயத்திலே நீங்கள் சிந்திக்க வேண்டும். எங்களுக்கான கௌரவம் என்பது நாங்கள் தேடிக்கொள்வது, மற்றவர்கள் தருவதல்ல. இன்று கூட இங்கே இருக்கின்ற போராட்ட அமைப்பினுடைய தலைவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். இவர்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தினூடாகத்தான் இவர்களுக்கான மரியாதையை மக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இது யதார்த்தம். இது ஒரு கசப்பான இதுக்காக நான் சொல்லவில்லை, நான் யதார்த்தத்தை சொல்கின்றேன். இல்லாவிட்டால் இந்த மக்கள் மதிக்க மாட்டார்கள். ஆகவே பல பேர் சொல்வார்கள், போராளிகள் எங்களை மதிக்கல, மக்கள் போராட்டங்களில் மதிக்கலை என்று சொன்னால் நாங்கள் என்னத்துக்காக போராட போனோம்? இந்த மக்களுக்காக. ஆகவே இந்த மக்கள் தான் எங்களுக்கான அரசியல் அங்கீகாரத்தை தர வேண்டும். அதற்கு நாங்கள் அந்த மக்களுக்காக செயற்பட வேண்டும். ஆகவே இந்த இடத்திலே எனக்கு தந்த இந்த தலைப்பின் அடிப்படையிலே வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இந்த 12,000க்கு மேற்பட்ட முன்னாள் போராளிகள் இந்த விடயத்திலே ஒரு கரிசனையோடு அக்கறையோடு செயற்பட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று இன்று போராளிகளை பொறுத்தவரையிலே இந்த புலனாய்வாளர்கள் என்பவர்கள் அவர்களுடைய அச்சுறுத்தல், இந்த அரசியலுக்கு வராமல் தடுப்பதற்கான அச்சுறுத்தலும் அவர்களுக்கான ஒரு காரணமாக அமைகின்றது. ஆகவே நாங்கள் வன்முறைக்காக ஒரு ஆயுதம் தூக்கியவர்கள் கிடையாது. ஒரு இனத்தின் விடுதலைக்காக நாங்கள் ஆயுதம் தூக்கியவர்கள். அதற்கு சாட்சியாக இந்த 2009ஆம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் 99% முன்னாள் போராளிகள் எந்த வன் செயல்களிலேயோ அல்லது வன்முறைகளிலோ ஈடுபட்ட என்ற ஒரு பதிவு கூட இந்த 17 வருடங்களிலே இங்கே வடக்கு கிழக்கிலே பதிவு செய்யப்படவில்லை. ஆகவே நாங்கள் ஒரு இலட்சியத்துக்காக, ஒரு மக்களின் விடுதலைக்காக நாங்கள் ஆயுதமேந்தி போராடியவர்கள். ஆகவே நாங்கள் இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணின் விடுதலைக்காகவும் தொடர்ச்சியாகவும் எங்கண்ட அரசியல் பயணத்தை மேற்கொள்வோம் என கேட்டு இச்சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு நன்றி கூறி